அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவானினுடைய பலன்கள் எப்படி அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா விருச்சிகத்துக்கு கட்டுப்பட்டவங்க, எல்லா விஷயங்களுக்கும் புகழ், பேர், அன்பு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இதெல்லாம் இருக்கும். என்னென்னா கொஞ்சம் முன் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய மனசுக்கு ஒன்று பட்டதுன்னா சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, இதுதான் உங்களுடைய குணம். ஆனால் சிறு வயதிலிருந்து கடினமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எத்தனையோ துன்பங்கள் பட்டாலும் அடுத்தவங்களுடைய ஆதரவில் வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னு சொல்லவே முடியாது. முழுக்க உங்களுடைய முயற்சி தான் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும். அதுதான் விருச்சிகத்தின் தன்மை. இப்படி பல விதமான அனுபவங்களையும் பலவிதமான செல்வாக்கு சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் அமையக்கூடியது சனி பகவான். சரிங்களா? அப்போது 3ஆம் இடம் அப்படின்னா உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம். 4ஆம் இடம் இருந்தது அதாவது சுகஸ்தானம், அதுதான் வீடு, மண்மனை, குடும்பம், தாய் சம்மந்தப்பட்ட பாசத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அப்போது கல்வி சம்மந்தப்பட்ட ஸ்தானமும் 4ஆம் இடம்னு சொல்லலாம். அப்போது அந்த 4ஆம் இடத்தில் சனி 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் போய் உட்காரும்போது மனக்குழப்பத்தை கொடுத்துருப்பார். சரிங்களா? மனக்குழப்பங்கிறது என்னங்க, வீட்டில் செல்வாக்கு செழிப்பு எல்லாம் இருந்தாலும் நிம்மதிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்திருக்கு. அந்த பாதிப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிற போது உங்களுக்கு, அதாவது 5ஆம் இடத்திற்கு பஞ்சமஸ்தானத்துக்கு போகும்போது, அது குருவோட வீடாக உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குருவோட வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த அர்த்த அஷ்டம சனி உங்களுக்கு நிவர்த்தி. சரிங்களா? ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, முழுசாக கட்டி முடிக்க முடியல, வாங்கி விற்றுட்டேன், லோன் போட்டு கட்டின நிம்மதியே போயிடுச்சுங்க, நான் செஞ்ச வேலை பாதியில் நின்று போச்சு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவீங்க, முடிவு தேடிடுவீங்க. அப்புறம் பார்த்தோம்னா தாயார் சம்மந்தப்பட்ட உடல் பாதிப்புகள் சரியாயிரும். மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டு இருந்தோம், தாய்க்கு நரம்பு பிரச்சனை, ஆப்ரேஷன் சர்ஜரிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி வர மாட்டேங்குது, சரியாயிரும், இனிமே பயப்பட வேண்டியது இல்லைங்க. சரிங்களா? அப்புறம் அந்த 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதுங்க. ஏற்கனவே அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுங்க, வாங்கணுங்க, லோன் போட்டு வாங்கினேன், எல்லாம் கட்டின ஒரு கொஞ்சம் அந்த டீவில் கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு, பண்ண முடியல, அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க இந்த அர்த்த அஷ்டமச்சனி நிவர்த்தி. உண்மையிலையும் அருமை. சரிங்களா? எப்படியோ நம்ம முயற்சிகள் எடுத்திருப்போம், ஆனால் சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் நெருங்கி வந்திருக்கும், ஏதாவது ஒன்று கொஞ்சம் பிரேக்கில் ஆகிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வேலை நீங்கள் சரிப்படுத்திடுவீங்க. கடனே இருந்தால் கூட கடன் கட்டிடலாங்க, வாய்ப்புகள் அமைஞ்சிருங்க. ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், கிடைச்சிரும். சரிங்களா? இன்னொன்று சொல்லப்போனால் மாணவர்கள் எல்லாமே கல்வியில் படிப்பீங்க, நல்லா கவனக்குறைவுகள் ஏற்படும். மறதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நல்லா விழுந்து படிச்சிருப்போம், எக்ஸாம் நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே போனோம்னா நம்ம படித்த கேள்விக்கு பதில், அதாவது நம்ம படித்தக்கு தகுந்த கேள்வி சரியாக வரல, படித்தது வரல, இல்லையா படிச்சுங்க எல்லாம் மறந்து போயிடுச்சுங்க, அப்படியே மார்க் குறைஞ்சி போச்சுங்க, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், இந்த 4ஆம் இடத்து சனி தான். அப்போது கல்வியில் அக்கறையும் கவனமும் நிச்சயமாக மேல் படிப்பு படிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த 2 வருஷ காலமாக அமையும்.
படித்து முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க நல்லா முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு, அற்புதமான வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் படித்த படிப்புக்கு சிறப்பாக வேலை அமைச்சதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா இந்த திருமண விஷயத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிலருக்கு தள்ளி தள்ளி போயிருக்கும், நெருங்கி வர மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா மறுபடியும் அது ஏதோ ஜாதகம் பொருத்தம் சரியாக இல்லையா, ரொம்ப நாளாக பேசி எல்லாமே ஓகே ஆனது கடைசியில் வந்து தடையாகி போச்சு. அப்படி இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் அமையும். திருமணம் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும், நிச்சயமாக அமைஞ்சிடும். சரிங்களா? 2.5 வருஷமும் அற்புதமாக இருக்கிறதுனால புதிய முயற்சி, புதிய வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு தான் இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி. அப்புறம் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா இந்த 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகுது இல்லைங்களா, நம்மளுடைய முயற்சிகள் கடந்த காலத்தில் தோல்விகளை சந்தித்தோம் இல்லைங்களா, அந்த தோல்விகள்ங்கிறது வளர்ச்சியாக இருக்கும். பூர்வீக சொத்துனால் சொத்து இருக்குதுங்க, அது விற்றுட்டு கொஞ்சம் மாற்றி உட்காரலாம்னு நினைக்கிறேன், அது பண்ண முடியல, நல்ல ரேட்டுக்கு போகலை, இல்லை ஒரு இடம் வாங்கினேன் அந்த இடம் நல்ல விற்பனைக்கு ஆகாமல் இருக்குது, அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த கட்டத்தில் முயற்சி எடுத்துலாம் சாதகமாக இருக்குது. குழந்தைங்களுடைய கவனத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? குழந்தைங்களுடைய விஷயத்துலையும் அப்புறம் வந்து பூர்வீக சொத்தில் சரிங்களா கலார் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அது ஆரம்பத்திலே பண்ணிக்கணும். நம்மளும் தானே அப்படியே இருக்குது கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னா அதெல்லாம் ஆகாது. அப்படிலாம் பண்ணோம்னா அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அப்போது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்து ஒன்றா இருந்ததுன்னா கலார் பண்ணிக்கலாம், கூட்டில் இருந்ததுன்னா பிரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்தில் மற்றவங்களை யாராவது உட்கார வச்சுருந்தோம்னா அதை வந்து சரிப்படுத்திக்கிறது நல்லது. தாயார் உடல் சம்மந்தப்பட்ட ரீதியில் அக்கறை எடுத்து அது வந்து கவனம் செலுத்தினா சரியாகும். இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் குழந்தைங்க கிட்ட அதாவது மனச்சங்கடங்கள் இருந்தது, அது ஓரளவுக்கு கிளியராகும். இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் பொறுப்போட அக்கறையோட பாசத்தை காட்டி தான் நம்ம வழி கொண்டு வரணும். சரிங்களா? கட்டாயப்படுத்தி கொண்டுட்டு வந்தோம்னா அது சங்கடத்தை கொடுத்துரும். இது ஒரு விஷயம். அந்த சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் கரெக்டாக 12ஆம் இடத்தை 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்குறது லாபத்தை ஓரளவுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த லாபங்கிறது கூட்டு தொழிலாக இருக்கக்கூடாது, கூட்டு ஆகாதுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அண்ணன் தம்பி ரீதியில் ஒத்து போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அது சரிப்படாதுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. சொந்தமாக முயற்சிகள் எடுத்து பண்ணலாம். அப்புறம் வெளிநாடு வாய்ப்புகள் ஏதாவது வாய்ப்புகள் அமையுமா? ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்குறேன், குறைந்த சம்பளமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையுமா? கண்டிப்பாக அமையும், நல்லா கிடைக்கும். அப்புறம் அயல்நாட்டில் போய் சரியாக வந்து வேலைகள் எதுவுமே நல்லா இல்லைங்க, சரியாகவே கிடைக்கல, அமையலை, பிடிச்ச மாதிரி வேலை அமையலை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏஃபரில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி ஒரு சில விஷயங்கள் 5ஆம் இடத்து சனி உங்களுக்கு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குமே தவிர, ஆனால் அர்த்த அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க, விடுதலையாக்க போகிறீங்க. அப்போது 75% சாதகமாக இருக்க போகுது, நல்ல வாய்ப்புகளை கிடைக்க போகுது. இது அற்புதம்தான். அப்போது உங்களுக்கு இந்த சனி பகவானால் நன்மைகள் தான் இருக்க போகுது. ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எப்படி சனியோடைய பலம் இருக்குது, என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்குதுங்கிறது பொறுத்து உங்களுக்கு இன்னும் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு சனி பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.